பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளின் முன்கூட்டியே விடுதலையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து 11 குற்றவாளிகளும் சிறையில் அடைக்கப்பட்டனர். 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தின் போது 5 மாத கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானுவை பாலியல் வன்கொடுமை செய்த கும்பல் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் 14 பேர் கொடூரமாக கொலை செய்தது. இந்த கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய 11 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் குஜராத் அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் கடந்த 8ஆம் தேதி 11 குற்றவாளிகளின் முன் விடுதலையை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் குற்றவாளிகள் அனைவரும் 21ஆம் தேதிக்குள் சிறை அதிகாரிகளிடம் சரணடைய உத்தரவிட்டது. இதையடுத்து சிறையில் சரணடைய அவகாசம் கோரி குற்றவாளிகள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் மனுதாரர்கள் சரணடைவதை ஒத்திவைப்பதற்கு கூறப்பட்ட காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை என தெரிவித்தது. இந்த நிலையில் 11 குற்றவாளிகளும் குஜராத்தின் பஞ்சமஹால் மாவட்டத்தில் உள்ள கோத்ரா துணை சிறையில் சரணடைந்தனர்.